இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் செயற்கை தொழில்நுட்பத்தினை வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக 2 பணியாளர்களை அந்த நிறுவனம் வேலையிலிருந்து நீக்கியுள்ளது. சமீபத்தில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் 50வது வருட கொண்டாட்டத்தின் போது அந்த நிறுவனம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு செயற்கை தொழில்நுட்பத்தினை வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண் ஊழியர்களை அந்த நிறுவனம் வேலை நீக்கம் செய்துள்ளது. ஒருவர் புகழ் பெறுவதற்காகவும் இந்த பெரும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வை சீர்குலைப்பதற்காகவும் இப்படி நடந்து கொண்டார்கள் என மைக்ரோசாப்ட் தனது பணி நீக்க கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இன்னொரு பணியாளர் ஏற்கனவே தனது ராஜினாமாவை அறிவித்துவிட்டார் என தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் எனினும் 5 நாட்களுக்கு முன்னதாகவே அவரை வேலையிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் புதிய தயாரிப்பு அம்சங்கள் மற்றும் மைக்ரோசாப்டின் செயற்கை நுண்ணறிவு குறித்த நீண்ட கால தொலைநோக்கு குறித்து உரையாடி கொண்டிருந்த போது அந்த நிறுவனத்தின் பொறியாளர் இஃப்தாஹில் அஃபசெட் மேடைக்கு சென்று, நீங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கிறீர்கள். ஆனால் மைக்ரோசாப்ட் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு ஆயுதத்தை இஸ்ரேலிய ராணுவத்திற்கு விற்பனை செய்கிறது என தெரிவித்தார். இதனால் 50,000 பேர் உயிரிழந்துள்ளனர். மைக்ரோசாப்ட் இந்த இனப்படுகொலையை எங்கள் பிராந்தியத்தில் முன்னெடுக்கின்றது என அவர் அந்த அதிகாரியை நோக்கி கோபத்துடன் பேசினார். இதன் காரணமாக அந்த அதிகாரி தனது உரையை இடையிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அபுசாப் தொடர்ந்தும் சீற்றத்துடனும் மைக்ரோசாப்டின் அந்த அதிகாரியை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது மட்டுமல்லாது மைக்ரோசாப்டில் பணிபுரியும் அனைவரது கரங்களிலும் இரத்த கரை படிந்துள்ளது என தெரிவித்தார். அதன் பின்னர் அவர் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். இதன் பின்னர் வானியா அகர்வால் என்ற ஊழியரும் மைக்ரோசாப்டின் நடவடிக்கைகளுக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்தார். இந்திய வம்சாவளியான வானியா, நீங்கள் எல்லோரும் நயவஞ்சகர்கள். காசாவில் 50,000 பாலஸ்தீனியர்கள் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்பத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ரத்தத்தில் கொண்டாடியதற்காக உங்கள் எல்லோருக்கும் வெட்கமாக இல்லையா? இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்ளுங்கள் என அங்கு அவர் சப்தமிட்டார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றத் தொடங்கினார். அவர் செயற்கை நுண்ணறிவு பிரிவிலும் பங்களித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.